அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். அனைவரும் நலமோடு இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு வந்து அந்த திருமண பொருத்தம் போன பதிவில் நம்ம பார்த்தோம். திருமண பொருத்தம் அதாவது லக்ன பாவகத்திலேருந்து 7வது பாவகம் தான் வந்து கலத்தரத்திற்கான பாவகம். அந்த 7ஆம் அதிபதி ஒவ்வொரு பாவகத்திலையும் நின்ற பலன் அதை குறித்து ஒரு வீடியோ நம்ம போன வீடியோவா பண்ணியிருக்கிறோம். அது வந்து அதுக்கான லிங்க் வந்து அது நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த போன பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு அதோடைய கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, இப்போ இன்னைக்கான கண்டினியூவேஷன் இது திருமண பொருத்தம் குறித்த பாகம் 2 பதிவு. சரிங்களா? ஜென்ரலா நீங்களே உங்களுக்கு வந்து வீட்டில் மகனோ மகளோ திருமணத்திற்கு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பொருத்தம் பார்க்கணும், எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். இல்லை நீங்களே உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து நீங்களே அனாலிசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும், அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் ல அப்படிங்கிற எழுத்துல போட்டிருக்கோம், லக்ன பாவகம். அதுலேருந்து 7ஆம் பாவகம் தான் உங்கள் கலத்தரத்திற்கான திருமணம் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கலத்திரம் எப்படி வருவாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும், எதிர்பாலினம் பற்றி தெரிஞ்சுக்கணும், நண்பர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், கூட்டு தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்குமே இந்த 7ஆம் பாவகம் தான் உதவிகரமாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து இது வந்து இந்த 7ஆம் பாவகம், இந்த 7ஆம் பாவகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, முதல்ல இந்த 7ஆம் வீடு, உதாரணத்துக்கு மேஷ லக்னம் போட்டிருக்கோம். இது எந்த லக்னம் வேணாலும் வரலாம். சரிங்களா? இப்போ நார்மலாக உங்களுக்கு லக்னம் அப்படிங்கிற இடத்துல எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம். மேஷமா இருக்கலாம், ரிஷபமா இருக்கலாம், எந்த லக்னம் இருந்தாலும் அதுலேருந்து 7ஆம் வீடு அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். சரி, இப்போ அந்த 7ஆம் வீட்டில் நின்ற கிரகம் சூரியனா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். இப்போ 7ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய கலத்திரம் கொஞ்சம் கோபம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அதிகாரம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க, நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. எதுலையுமே கொஞ்சம் வந்து அதாவது சாஃப்டா சொல்ல மாட்டாங்க, இதுதான் கரெக்ட், இதை படி கேளுங்க அப்படிங்கிற, இதுக்கு மறுபேச்சு பேச வேண்டாம் அப்படிங்கிற தோணியில அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு முடிவு அவங்க தான் எடுப்பாங்க லைஃப்ல. உங்க வீட்டில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா முக்கிய முடிவுகள் அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலத்திரம் அமையும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா அந்த மாதிரி கலத்திரம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அவங்க நல்ல ஒரு போல்டான பர்சனாக இருப்பாங்க, நல்ல ஒரு என்ன சொல்றேன்னா தலைமை பண்புகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ குடும்பத்தை அவங்களே வழி நடத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க. நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ளஸ்ஸாக சொல்லலாம். மைனஸ்ன்னு சொன்னால் நான் சொல்றது கேளு அப்படிங்கிற மாதிரியும் உங்களை வாழ்க்கை ஃபுல்லாக கூட்டிட்டு போவாங்க. உங்களுக்குன்னு ஒரு முடிவை எடுக்க விடாத, அவங்க சொல்றதை உங்களை கேட்க சொல்லி அதுபடியே உங்களை வழி நடத்திட்டு கூட்டிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு சொன்னோன்னா அந்த சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அதுல அவங்க அந்த அப்பா பண்ற கேரக்டர் பண்றவங்க அது மாதிரி உங்களை வந்து அந்த மாதிரி வழி நடத்தி கூட்டிட்டு போவாங்க. இதான் கரெக்ட், இதை சாப்பிடுங்க, இந்த நேரத்துல இதை சாப்பிடுங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, இந்த மாதிரி கொண்டு போவாங்க. அதனால 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா இது போன்ற பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக இப்ப இந்த 7ஆம் வீட்டுல உங்க லக்னம் எகெயின் சொல்றேன், எந்த லக்னமோ அந்த லக்னத்துல இருந்து கவுண்ட் பண்ணி 7ஆம் வீடை பாருங்க. அந்த 7ஆம் வீட்டுல நிற்கக்கூடிய கிரகம் சந்திரனா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வரக்கூடிய கலத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆசிலேட்டிங் மைண்ட் இருக்கும், பார்க்க அழகா இருப்பாங்க. அதே சமயம் வந்து சீக்கிரமா உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, காதல் திருமணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கலத்திரம் வந்து ரொம்ப சாஃப்டா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே சமயம் வந்து கொஞ்சம் வந்து தடுமாற்றங்களும் இருக்கும் உங்களுக்கு, மைண்ட் ஆசிலேட்டிங் மைண்டும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ சந்திரன் வந்து 15 நாளுக்கு ஒரு முறை அந்த மாற்றம் இருக்கிறதுனால அவங்களுமே ஒரு மாதிரி மாற்றங்கள் நிறைந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள நீங்க புரிஞ்சுக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருப்பாங்க. இது வந்து மத்திம பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? மத்திமமான ஒரு பலன், மீடியம் லெவல்ல இருக்கும் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது அப்படிங்கிற அமைப்புல இருந்தா. சரி, அடுத்தபடியா உங்களோட லக்னத்துல இருந்து 7ஆம் வீட்டை கவுண்ட் பண்ணுங்க. 7ஆம் வீட்டுல நிற்கக்கூடிய கிரகம் புதன் பகவான். அவங்க வந்து 7ஆம் வீட்டுல புதன் இருந்தால் நல்ல புத்திசாலியான கலத்திரம் அமைவாங்க.
நல்ல ஒரு ஸ்மார்ட்டா எல்லா டெசிஷனையும் ஸ்மார்ட்டா எடுப்பாங்க, நகைச்சுவையா பேசுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்களை நடத்துவாங்க, உங்களை நல்லபடியா ஸ்மார்ட்டா டெசிஷன் எடுத்து நல்ல லைஃப்பை வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கொண்டு போவாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அதே போல ரொம்ப ஒரு சீக்கிரமே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுவும் கூட 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் கூட காதல் திருமணம் அப்படிங்கிற அமைப்பை தரதற்கான வாய்ப்புகள் உண்டு. எகெயின் சொல்றேன், இது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் மட்டும் கிடையாது, அது வாங்கியிருக்கிற சாரம், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள், இதெல்லாம் வச்சும் இந்த பலன் வந்து இறுதியில நிர்ணயம் பண்ணணும். ஆனா பேசிக்கா இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஷேட்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பா. சரிங்களா? இப்ப இந்த புதன் இருந்தா அவங்க வந்து நகைச்சுவையா பேசுவாங்க, அதே சமயம் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலையில கூட அவங்க ஒரு ஜாலியா அந்த சூழ்நிலையை மாத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கலத்திரம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிசினஸ் பர்சனா இருப்பாங்க, ஏதேனும் ஒரு வியாபார நோக்கத்தோட அணுகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்கும். இதே 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு வந்து இப்ப உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியா சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா, இப்ப சுக்கிரன் இருக்கிறதுனால சுக்கிரன் வந்து நல்லா ஒரு அந்த வரக்கூடிய கலத்திரம் வந்து ஃபேண்டசியான விஷயங்கள்லாம் விரும்புவாங்க, அழகுணர்ச்சி அதிகம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, நிறைய வந்து மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேல, அதாவது பொருள் சார்ந்த விஷயங்கள் மேல நிறைய ஈடுபாடுகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். பொருள் ஈட்டணுங்கிற எண்ணம் இருக்கும், நல்ல ஒரு வாசனை திரவியங்கள்லாம் நிறைய பூசிப்பாங்க, அழகு சாதனங்கள்லாம் நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க, பார்க்கவும் கொஞ்சம் நல்லா லட்சணமா இருப்பாங்க. இந்த சுக்கிரன் இருக்கிறது அந்த தன்மைகளை கொடுக்கும். ஆனாலும் இது வந்து குடும்பத்துல வந்து கொஞ்சம் சில சமயம் என்ன ஆகும்னா, சில கான்ட்ரவர்சிஸ், இதுக்கு ஏத்தாற் போல கணவனோட மைண்ட் செட்டோ இல்ல மனைவியோட மைண்ட் செட்டோ இல்லாட்டினா ஒரு கான்ட்ரவர்சிஸ் உருவாகும். இப்ப அவங்க எல்லாமே ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுல இருப்பாங்க, அது வந்து ஒரு சில கான்ட்ரவர்சிஸை கொண்டு வரும். ஸோ சுக்கிரன் இருக்கிறது கூட ஒரு மத்தியம பலன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? அடுத்தபடியா இப்ப நம்ம திருமண பொருத்தம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப லக்ன பாவகத்தை தொட்டு 7ஆம் பாவகம், அதுல என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ வந்து 7ஆம் பாவகத்துல, உங்க ஜாதகத்துல 7ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ செவ்வாய் இருந்தா எப்படி பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் 7ஆம் பாவகத்தில் இருக்கிறார் அப்படின்னா வரக்கூடிய அந்த கலத்திரம் வந்து போல்டான பர்சனா இருப்பாங்க, துணிச்சலா எல்லா காரியமும் பண்ணுவாங்க, அதே சமயம் ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான முன்கோபம் இருக்கும், பிடிவாதமா இருப்பாங்க, சொல்றதை கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றதுதான் சரின்பாங்க. இந்த சூரியன் இருக்கிறதுக்கும் செவ்வாய் இருக்கிறதுக்கும் சிறிய வித்தியாசம் இருக்கும். சூரியன் வந்து கொஞ்சம் நியாயமான கோபம் இருக்கும், செவ்வாய் இருந்ததுன்னா அந்த நியாயமான கோபம்ங்கிறது அந்த இடத்துல இருக்காது. அது வந்து தப்பு வந்து அவங்க மேல தப்புன்னு தெரிஞ்சா கூட அவங்க அந்த இடத்துல கோபப்படுவாங்க, அவங்க மேல தப்பே இல்லைங்கிற மாதிரி வாதாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோபம் வந்து செவ்வாய் இருக்கிற பலனை கொடுக்கும். ஸோ இது வந்து குடும்ப வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஒத்து வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த செவ்வாய் இருக்கிற பலன் வந்து அந்த அளவுக்கு சுப பலன்களை தராது. எகெயின் நான் சொல்றேன், இந்த இடத்துல செவ்வாய் இருக்குது உங்க ஜாதகத்துல அப்படின்னா பயப்பட வேண்டாம். அந்த செவ்வாயை குரு பார்க்கிறாரோ இல்ல சுப கிரகங்களுடைய பார்வை இருக்குது அப்படின்னா இந்த பலன்ல மாற்றங்கள் வரும். சரிங்களா? அதனால பயப்பட வேண்டாம். ஆனா இந்த குணநலன்கள் கொஞ்சம் இருக்கும், இந்த ஷேட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்க்கிறப்போ உங்களுக்கே அது புரிய வரும். சரி, இப்போ லக்ன பாவகத்தை தொட்டு அந்த 7ஆம் பாவகம் பார்க்கிறோம். 7ஆம் பாவகத்துல நிற்கக்கூடிய கிரகம் இப்ப நம்ம வந்து என்ன கிரகம் சொல்லி பார்த்தோம்னா குரு பகவான் இருக்கிறாங்க. அப்ப கலத்திரம் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் வந்து உடல் பருமனோடு இருக்கக்கூடிய கலத்திரமா இருக்கலாம், நல்ல ஒரு உயரமா உடல் பருமனா இருக்கக்கூடிய கலத்திரமா இருக்கலாம். ஆனா நல்ல ஒரு குணநலத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்ல ஒரு ஆன்மீக பற்று இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, உங்களையும் தனக்கு சமமா மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த பார்ட்னர் அப்படிங்கிற வேர்டுக்கு உண்மையான அர்த்தத்தோட செயல்படுவாங்க, ரொம்ப ஒரு இணக்கமா பழகுவாங்க, கனிவா பேசுவாங்க, நல்ல தன்மைகள் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். அந்த குரு இருக்குது அப்படின்னா அது வந்து நல்ல குணநலன்கள் உள்ள கலத்திரம் உங்களுக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறத அது வந்து அந்த குரு இருக்கக்கூடிய அந்த 7ஆம் வீட்டில் அந்த குரு இருந்ததுன்னா அது அந்த தன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக அப்படியே உங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறீங்க, லக்னம் தொட்டு அப்படியே 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ சனி பகவான் வந்து கர்மகாரகர். உங்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் வந்து வேலை பார்க்கறது ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, சில சமயம் கொஞ்சம் சோம்பல் மிகுந்தவர்களாகவும் இருப்பாங்க, கலந்த மாதிரி இருப்பாங்க.
கொஞ்சம் சுத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதாவது வித்தியாசங்கிறது ஆண் பெண் அந்த மாதிரி சொல்ல வரல. நீங்க யோசிச்ச மாதிரி இல்லாத வேற ஒரு அதாவது நீங்க ஒரு ஃபேரா வேணும் எனக்கு வரக்கூடிய கலத்திரம் அப்படி யோசிச்சா அது மாதிரி இல்லாத கொஞ்சம் வந்து நிறம் கம்மியா இருக்கிற மாதிரி கிடைக்கலாம். இல்ல நீங்க வந்து ஹைட்டா வேணும்னு நினைச்சிருப்பீங்க, கொஞ்சம் கம்மி ஹைட்ல இருக்கிற மாதிரி கிடைப்பாங்க. நீங்க எப்படி யோசிச்சீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரியான கலத்திரம் அமையறதற்கான வாய்ப்பு உண்டு. 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் அதன் மூலமாக உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து அந்த குறைகளோடு நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அமைப்பு இருக்கும். அதனால என்ன ஆகும்னா இவங்களுக்கு கல்யாணம் தள்ளி போகும். இவங்க வந்து ஒரு மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஜாதக அமைப்பு 7ல் சனி இருக்கிறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த எனக்கு இப்படி வேணும் ஹஸ்பண்ட்னா இல்லை ஒய்ஃப்னா இப்படி வேணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அப்படி கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கற்பனைக்கு எதிராகவே அவங்களுக்கு வரன் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலே வேணாம் என்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு ஒத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க திருமணத்தை. ஆனா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தகுதி, அதாவது அவங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அந்த தன்மையிலிருந்து வேற மாற்றம் இருக்கிற மாதிரியான கலத்திரம் தான் அமையும் அப்படிங்கிறத குறிகாட்டு. ஸோ அதை ஒத்துக்கிறப்பதான் அவங்களுக்கு திருமணம் காலம் கைகூடி வரும். ஸோ இது சனி பகவான் இருந்தால் உங்க வீட்டில் யாருக்காவது ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா நீங்களே எடுத்து சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்களே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கு எப்படி கலத்திரத்தோடைய முகமோ இல்லை ஹைட்டோ அதெல்லாம் பெருசு பண்ணாதான் அவங்க அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள போகணும். ஆனா வரக்கூடிய கலத்திரம் வந்து நல்லா உழைப்பாளியா இருப்பாங்க, நேர்மையான பர்சனா இருப்பாங்க, நியாயமா முடிவு எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு வித்தியாசமான தன்மைகளோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்கள நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக இந்த 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து ராகு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க ராகு இருந்தா அங்க கேது இருப்பாங்க 1ஆம் வீட்டுல. அப்போ எதிர்த்தன்மையா இருப்பாங்க. இப்ப இவங்க எப்படி இருப்பாங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேல நிறைய ஆசை இருக்கிறவங்களா இருப்பாங்க. பிரம்மாண்டமா யோசிப்பாங்க எதை யோசிச்சாலும். இந்த 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவானா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அவங்க வந்து எதிர்த்தன்மையோட, அதாவது இங்க ராகு பகவான் இருந்தா இங்க கேது இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இவங்க வந்து பிரம்மாண்டமா எல்லாத்தையும் யோசிப்பாங்க. மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேல ரொம்ப விருப்பம் இருக்கவங்களா இருப்பாங்க. ஒரு வீடு வாங்கணும்னா ஒரு பெரிய வீடா வாங்கணும், கார்னா ஒரு இருக்கிறதுலே ஒரு பிரம்மாண்டமான காரா வாங்கணும், இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும். கணவருக்கோ மனைவிக்கோ எப்படி இருக்கும்னா எல்லா ஆசைகள் பெருசா இருக்காது. அவங்க வந்து எதிர்த்தன்மையா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதனாலேயே ஏதோ ஒரு கான்ட்ரவர்சிஸ் இவங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கும். அதே போல 7ஆம் வீட்டுல ராகு பகவான் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு அதாவது வேற மாற்று மொழியோ மாற்று மதத்திலேயோ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கேது இருந்தா அதே தான். அதாவது இவங்க வந்து பிரம்மாண்டமா, ஜாதகர் வந்து பிரம்மாண்டமா யோசிப்பாங்க, நல்லா எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க, நிறைய ஆசைகள் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதற்கு ஆப்போசிட்டா கலத்திரம் அமைவாங்க. இவங்க வந்து ஹோட்டல் போகணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சினிமாவுக்கு போகணும், அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. இவங்க வந்து கோவிலுக்கு போகணும், ஆன்மீக சிந்தனையோட இவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்ட்னரா இருப்பாங்க. ஸோ அதனாலேயே இதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத நீங்க இதன் மூலமா என்னன்னா பயப்படுறதுக்கு இல்லை. நீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ராகுவோ கேதுவோ இல்லை நம்ம சனி பகவான் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க பயப்படுறதுக்காக இது சொல்ல வரல. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அழகா வாழ்க்கையை எடுத்துட்டு போகலாம். புரிந்துக்கிறதுக்கு தான் ஜோதிடம் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? பார்த்து பயப்படுறதுக்கு கண்டிப்பா கிடையாது. சரி, இப்போ வந்து இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுடைய 7ஆம் வீட்டுல சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது அப்படி இந்த கிரகங்கள் இருந்ததுன்னா நீங்க வந்து நிறைய விட்டு கொடுத்து போகணும். கலத்திரத்தின் மூலமாக நிறைய லெசன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும், பயப்படுறதுக்கு இல்லை. அதன் மூலமா நமக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்ல கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு. நம்மளுடைய கர்ம கழிவுகள்லாம் நீங்க போகுது அப்படிங்கிறத பத்தி அதை முன்னாடியே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்கறதன் மூலமாக. அதனால நீங்க நிறைய விட்டு கொடுத்து பொறுமையா போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு. சரிங்களா? இப்ப இல்ல உங்களுக்கு வந்து குருவோ புதனோ இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இனிமையான கலத்திரத்தோட நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்கும். இல்ல சுக்கிரனோ சந்திரனோ இருக்கிறாங்கன்னா நான் முன்னமே அந்த பலன்கள்ல சொன்ன மாதிரி ஒரு மத்தியம பலனா இருக்கும், மீடியமான மேரேஜ் லைஃப் அந்த மாதிரி போகும். சரி, இப்போ இது வந்து இந்த கிரகங்கள் இருக்கிறத மட்டும் வச்சு முடிவு எடுக்க கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, எந்த ஆதிபத்தியம் அந்த கிரகம் வாங்கியிருக்கு, 7ஆம் அதிபதி எங்க போய் இருக்கிறாங்க, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகத்துல அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காங்க, இது எல்லாமே கணக்குல வச்சுக்கணும். ரொம்ப குழப்பமா இருக்கா? இப்போ ஒரே ஒரு உதாரணம் பார்ப்போம்.
இப்போ உங்களுடைய லக்னம் வந்து தனுசு லக்னம்னு எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. இப்போ 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இந்த புதன் வந்து 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல இருக்கிறாரு, சரிங்களா? அதே போல 6ஆம் இவர் வந்து எந்த வீட்டுக்கும் அதிபதினா 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஏன்னா லக்னம் இந்த லக்னம் ஆயிடுறதுனால 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியா புதன் ஆகுறார். அப்போ கலத்திரம் எப்படி வருவாங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய கலத்திரமா இருப்பாங்க, சரிங்களா? அதே சமயம் சூரியன் இருக்கிறதுனால அவர் இந்த 9ஆம் வீட்டின் அதிபதியா இங்க வருவார். அப்ப பாக்கியங்களை கொடுக்கணுங்கிற கடமை அவருக்கு இருக்கும். என்னதான் அதிகாரம் பண்ணக்கூடிய கலத்திரமா இருந்தாலும், உங்களை அவங்க வழி நடத்திட்டு போறவங்களா இருந்தாலும், அவங்க மூலமா உங்களுக்கு நிறைய பாக்கியங்களும் சேர்ந்த மாதிரி கிடைக்கும், சரிங்களா? அதே சமயம் புதன் இருக்கிறதுனால சுறுசுறுப்பா இருப்பாங்க, ஸ்மார்ட்டா இருப்பாங்க, நல்லா நகைச்சுவையா பேசக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. இந்த தன்மைகளும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஜாதகம் என்பது ஒரு புரிதலை மேம்படுத்தணும். நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ரோட் மேப், அந்த கூகுள் மேப் பார்க்குற மாதிரி தான் நம்மளுடைய மேப் அது. ஸோ அதை பார்த்து நம்ம புரிதலை மேம்படுத்திக்கிட்டு எப்படி நம்ம லைஃப்பை வாழணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த ஜாதக கட்டங்கள் இருக்கு. ஸோ இதன் மூலமா பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். இந்த இடத்துல வந்து சுப பார்வைகள், சுப சேர்க்கைகள் இதெல்லாம் இருக்கிறப்போ, சுப சாரங்கள் வாங்குறப்போ இதெல்லாம் பலன்கள் இன்னும் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும், நல்ல பலன்களாக மாறும். அதனால் நீங்க அந்த ஜாதக கட்டத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல அமைதியான நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து திருமண பொருத்தம், உங்க வீட்டுல பையனோ பொண்ணோ இருக்கிறாங்க, திருமண பொருத்தம் பார்க்கணும், இல்ல உங்களுக்கே திருமண பொருத்தம் பார்க்கணும்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. திருமண பொருத்தம் மட்டும் கிடையாது, நார்மலாவே ஜாதகங்கள் கம்ப்ளீட்டா அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஜாதகங்கள் தொடர்பான கேள்விகளுக்கும் நல்ல முறையில பலன்கள் பார்த்து சொல்லப்படும். இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல ஜாதகம் பார்த்து சொல்லப்படும். மிக்க நன்றி அனைவருக்கும். வாழ்க வளமுடன். என்னோட அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றி.